ராதாகிருஷ்ணன் அதே மீட்டிங்ல கரூர்ல எங்களுக்கு முடிக்க வேண்டிய கணக்கு இருக்கு, அதை நாங்க முடிப்போங்கிறார். இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுற பேச்ச சொல்றது. ஒரு அமைச்சர் அவர் தான் ஆக்டிங் முதலமைச்சர், விஜய் பொம்மை முதலமைச்சர். அதிகாரம் படைத்த ஒரு மனிதனை நீங்கள் ஆய்வுக்கு செல்லக்கூடாது என்று கூறுவது மடத்தனமான முன்னுதாரணமாக நான் பார்க்கிறேன். அவங்க ஆளுநரை பொம்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கும், தாவேகாவும் அதையே நினைக்கிறது. திமுகவுக்கு பயந்து 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 ஆட்சி அதிகாரத்தை தாவேகா செய்தால் அந்த ஆட்சி உருப்படாது. வைகோட்ட இவர் பேரம் பேசினாரு, குதிரை பறகுது அப்படின்னு சொல்ல முடியாது. வைகோவை 2 இடங்கள் மாற்றி மாற்றி பேசியிருக்காரு. அவரு வைகோவுக்கு இப்போ மனம் வேதனிச்சு போச்சு. பாரத பிரதமர் பதவியேற்புக்கு அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை அதிபரை கூப்பிட்டதுக்கு நீங்க பிஜேபியை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு நிலைப்பாடு எடுக்க தெம்பும் துணிவும் திராணியும் இருந்த வைகோவால் இன்று அடுக்கடுக்காக திமுகவின் மீது குற்றம் சாட்டுகிறீர்களே, நீங்கள் ஏன் திமுக கூட்டணி விட்டு வெளியே வர்றது? ராஜீவ்காந்தி பாராளுமன்றத்தில் இவர் பேசிட்டு இருக்கிறப்ப ஏஞ்சி வெளியே போனார். மிஸ்டர் ராஜீவ்காந்தி உட்காருங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஏஞ்சி போங்கன்னு சொன்ன ஆளுமை மிக்க தலைவன். நீ கூட்டணி தருமன்னா நீ என்ன செஞ்சாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவியா? கூட்டணி தருமம் இன்னைக்கு என் காலை கழுவி குடின்னு சொன்னா கூட்டணி தருமத்தை கழுவி குடிச்சிட்டு வர வைகோ. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமனத்துக்கு நீ ஏலம் விடுறன்னா நீ என்ன சக்தி? இவங்க ஊழல் கட்சி இழுத்துக்கிட்டாங்க, தீய சக்தி இழுத்துக்கிட்டாங்க. ஊழல் சக்தி தீய சக்தி செய்து தீய ஊழல் சக்தி, அதான் தாவேகா. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட அதிமுக திமுக தலைவர்கள் எல்லாருமே போய் ஆளுநரை சந்தித்து தாவேகா அரசு மேலே குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. எந்த மாதிரியான குற்றச்சாட்டு ஆளுநர்கிட்ட வச்சுருக்காங்க? ஆளுநர் அதுக்கு என்ன சொல்? அங்கே உள்ள நடந்துச்சுன்னு யாருக்கு எதுவும் தெரியாது, போனவங்களுக்கும் ஆளுநருக்கு மட்டும்தான் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் போனதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்த தேசிய கட்சிகள் என்றுமே கவர்னரை பற்றி தரக்குறைவாக எதுவுமே எப்பொழுதுமே பேசுனதே கிடையாது. அதிமுகவும் பெருசாக ஜெயலலிதா ஒரு காலத்தில் ஆளுநருக்கு எதிராக சில ரியாக்ட்லாம் பண்ணாங்க. பட் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு எடப்பாடியாரோ மற்ற அதிமுக தலைவர்களோ ஆளுநரை பற்றி தரக்குறைவாகவோ கேவலமாகவோ எதுவும் பேசியதே இல்லை. திமுக ஆளுநர் மாளிகை மிதிப்பதற்கு அருகதையற்ற கட்சின்னு நான் சொல்வேன். ஆளுநரை சந்திப்பதற்கோ ஆளுநர் மாளிகை வாசலை மிதிப்பதற்கு கூட அருகதை இல்லாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா இவ்வளோ பெரிய பங்களாவில் தமிழ்நாட்டு அரசோட காசை வாங்கிக்கிட்டு அப்படிலாம் மிக கேவலமாக சென்ற ஆண்டு வரை 2021 எலெக்ஷன் நடக்கிற தேதி முன்னாடி வரைக்கும் ஆளுநரை மிக தரக்குறைவாக விமர்சனம் செய்து சட்டசபையில் ஆளுநரை வெளியே போடா என்று கோஷமிட்டு பொன்முடி உக்காந்துட்டு பயா அப்படின்னார் சட்டசபையில். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களை செய்து ஆளுநருக்கு எதிராக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் மாளிகையை மிதிப்பதற்கு கூட அருகதையற்ற கட்சின்னு நான் குற்றம் சாட்டுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஆளுநர் வேண்டாம், எதிர்கட்சியாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஆளுநர் வேணுமா? அதிமுக காரங்க போயிருக்காங்கன்னா அவங்களுடைய எம்எல்ஏவை விலை பேசி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. விஜயபாஸ்கருக்கு ஒரு ரேட்டு பேசுகிறாங்க, சிஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு ரேட்டு பேசுகிறாங்க, திரும்ப மேலும் ஒரு 4 பேரை இழுக்கிறதுக்கான பேரம் பேசப்பட்டிருக்கிறது. இப்போ வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து வந்த பொழுது இவர் சிபி பாஸ்கர் வீட்டுக்கு போகிறார் முதலமைச்சர். அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சோபா போகுது. திருமாவளவனை சந்திக்க போகிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடி சோபா போகுது. ஐயுஎம்எல் தலைவரை சந்திக்க போகிறார், போகிறதுக்கு முன்னாடி சோபா போகுது. இல்லை முதல்வர் புதிய சோஃபாவில் தான் உட்காருவாரா? இல்லை, அதுக்கு ஐயுஎம்எல் மாநில தலைவர் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சோபாவெல்லாம் ரிப்பேருக்கு அனுப்பியிருந்தோம், முதலமைச்சர் வர்றாருன்னு சொல்லிட்டு அந்த சோபாவெல்லாம் நாங்கள் வாங்கினோம். எந்த கடையில் நீ ரிப்பேர் கொடுத்த? அதுக்கு பேமெண்ட் கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு பில்லு வாங்கியிருப்பில்ல, அதை வெளியிடு தகுதி இருந்தால் வெளியிடு. திருமாவளவன் என்ன சொல்கிறார், நாங்கள் ஏற்கனவே சோபா புக் பண்ணி வச்சுருந்தோம், அந்த சோபா வந்துச்சுன்றார். அந்த ஏற்கனவே புக் பண்ணியிருந்தில்ல, அந்த பில்லு எங்கே? எந்த கடையில் புக் பண்ணியிருந்த? எந்த கடையில் உனக்கு சோபா கிடச்சிது? சரி, சோபா வந்துருச்சு இல்லை, ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருப்பில்ல, அந்த ஃபுல் பேமெண்ட் ரிசிப்ட் என்னாச்சு? வெளியிட சொல்லுங்கள் திருமாவளவனை. சிவி சண்முகம் அதை பற்றி எதுவுமே பேசலை. திருமாவளவன் பதில் சொன்னார்,
ஐயுஎம்எல் தலைவர் பதில் சொன்னார். சிவி சண்முகம் அதை பற்றி வாயத்துறக்கலை, வேலுமணி அதை பற்றி வாயத்துறக்கலை. சோபா உள்ள என்ன இருந்துச்சு? புஷ்பா படத்தில் எம்எல்ஏக்களை விலைக்குவாங்க, சோபாவில் பணத்தை வச்சு அனுப்புவாங்க. அதே போல் பணத்தை வச்சு அனுப்புங்கிறது உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டு. அதே விஷயத்தை இப்போ கடைபிடித்து மேலும் பல எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து அந்த இடங்களில் இடைத்தேர்தலை வர வைத்து அங்கே நம்ம போட்டியிட்டு வெற்றி பெற்று நம்ம 118 என்கின்ற மேஜிக் நம்பரை அடைந்து விடலாம் என்று மிக கேவலமான கீழ்த்தரமான அரசியலை தாவேகா செய்கிறாங்க. திமுகவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அரசியல் கலை எவ்வளவு அக்லியாக கோரமாக அசிங்கமாக போயிருக்கு பார்த்தீங்களா? எதெல்லாம் பேசணும்? இப்போ நயினார் அண்ணன் வெளியில் கவர்னரை சந்திச்சுட்டு வந்து என்ன பேசுகிறாங்க? சந்திச்சது 3 வயசு பிள்ளைக்கு பஸ் ஸ்டாண்டில் கொடுமை நடக்குது, 18 வயசு பிள்ளை நடமாட முடியல, இதெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்தா என்னான்னு நயினார் அண்ணன் கேட்குறாங்க. ஸோ இதையெல்லாம் பேச வேண்டிய ஊடகங்களும் நம்மளை போல் யூடியூபர்களும் எதை பற்றி பேசுகிறோம்? விஜயபாஸ்கர் எவ்வளோ வாங்கினார், கரூர் விஜயபாஸ்கர் எவ்வளோ வாங்கினார், சோபாவில் என்ன போணுச்சு, சோபா ஏன் எல்லா தலைவர்கள் வீட்டுக்கு போணுச்சு அப்படின்னு இந்த கேவலத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். இது மிகப்பெரிய மோசமான ஒரு முன்னுதாரண அரசியலை தமிழ்நாட்டில் விதைத்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகம் என்பது தற்குறிகள் கழகம் என்று ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம், விமர்சனம் பண்ணாங்க. நான்லாம் சொல்கிறதில்லை. ஒரு புது பிளேயர் வர்றாரு, அவர் என்ன செய்கிறார்? மக்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டோம். தூய சக்தி தூய சக்தி தூய சக்தின்னு சொல்லி அதிமுக ஊழல் சக்தி, இவங்க திமுக தீய சக்தின்னு சொன்னீங்க. இன்னைக்கு தீய சக்திகள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்களின் ஆதரவோடு ஆட்சி அமைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஊழல் சக்தியில் இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் விலைக்கு வாங்கி கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக வந்து 60% எங்களோட வந்துடுச்சு, இன்னும் 30% தான் என்கிட்ட இருக்குங்கிறார் ஆதவ அர்ஜுனா மீட்டிங்கில். அப்போ ஊழல் சக்தியை முழுசாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடணும். காரணம் என்ன? நீங்களும் முழு ஊழல் சக்தியாக மாற வேண்டும் என்பது தான் ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கமா? அதிமுக ஊழல் சக்தியின் குற்றச்சாட்டினாங்கல்ல, அல்லு சில்லுன்னு சொன்னார்ல விஜய். திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டி, மற்றதெல்லாம் அல்லு சில்லுன்னார். அந்த அல்லு சில்லில் இருக்கிறவங்களாம் பிடிச்சி என் உள்ளே போடுற, நான் 60% இழுத்துட்டேன், நான் 70% இழுத்துட்டேன், இதுவாகவும் அரசியல் வேலை? இதுக்காக ஒன்றை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சான் தமிழ்நாட்டு மக்கள். அப்புறம் பேசுகிற ராதவர்ஜினா அதே மீட்டிங்கில் கரூரில் எங்களுக்கு கணக்கு முடிக்க வேண்டிய கணக்கு இருக்குது, அதை நாங்கள் முடிப்போங்கிறார். இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? ஒரு தொண்டம் பேசலாம் சார். நீ அமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அமைச்சர், நீ பேசலாமா? உனக்கு அந்த அந்த பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல, என்ன கணக்கு முடிப்ப? சொல்கிறது ஒரு அமைச்சர். அவர் தான் ஆக்டிங் முதலமைச்சர். விஜய் பொம்மை முதலமைச்சர். அவருக்கு ஆக்ஷன் சொன்னால் பேசுவார், யாராச்சும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பேசுவார். சொந்தமாக அவருக்கு பேச தெரியாது, சொந்தமாக அவருக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது. ஒரு முதலமைச்சராக வந்து நீ உட்காந்துட்ட, எனக்கு இன்னும் 40 நாள் ஆகலை, எனக்கு 30 நாள் ஆகலை, எனக்கு 6 மாதம் ஆகலை, ஒருத்தன் உன்னை எதிர்த்து பேசுகிறான்னா பேசுகிறப்ப அவனுக்கு ஏன் இன்னும் கவுண்டர் கொடுக்கணும். ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு ஒரு கருத்து கணிப்பாளர் தான் தமிழ்நாட்டில் இந்த 2026 எலெக்ஷனில் விஜய் சொன்ன வெறிவேட அவர் சொன்னார். களம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியாக இருக்கிறது, ஏடிஎம்கே லயன்லேயே இல்லை, ஏடிஎம்கே கூட்டணி பிக்சர்லேயே இல்லை அப்படின்னு சொன்னவர் ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு. அவர் லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் தான் கருத்து கணிப்புன்னு ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டை உருவாக்குனவர் தான். நாராயணன் சம்திங் வரும், ஒரு பாதிரியார் ஒருத்தர், அவருடைய ஸ்டூடெண்ட் இவர். லைலா காலேஜில் நிர்வாகத்தில் யார் இருக்கா? விஜயோட 2 மாமனுங்க இருக்காங்க. அந்த 2 மாமனுங்களும் ராஜா காலேஜில் என்னென்னலாம் தகுடுத்து அந்த தப்புளித்தனம் பண்ணாங்கங்கிறத மாரிதாஸ் ஒரு 4-5 வீடியோ போட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ராஜநாயகம், அவர் பேர் ராஜநாயகத்தோட சிஷியன் ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு, ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசும் லைலா காலேஜில் உள்ளே இருக்கிறது விஜயோட மாமனுங்க 2 பேர். இந்த புள்ளிகளெல்லாம் இணைத்து பார்த்தால் ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசை தமிழக வெற்றி கழகமே இயக்கி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய அறிவுறுத்தி திமுக மீது பழி வருவது போல செய்திருப்பார்களோ என்ற ஒரு ஐயப்பாடும் கான்ஸ்பிரசி தியரியும் எனக்கு இருக்குது. பட் அதனால் செந்தில் பாலாஜி யோக்கியன், செந்தில் பாலாஜி தம்பி யோக்கியெல்லாம் சொல்ல, அவனு மகா திருடனுங்க, அவனு எதை வேணாலும் செய்வானுங்க. இவ்வளவு அர்ஜெண்டாக பரபரப்பாக ஒரு 50 நாளுக்குள்ளே இதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுமா என்பதில் எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது. செய்யாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை விட கீழ்த்தரமாக கேவலமாக நடக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம்.
சரி, ஓகே. இப்போ திமுக ஆட்சியில இருந்தப்போ ஆளுநர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வச்சு ஆளுநருக்கு எதிராகவே செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ வந்து நேத்தைக்கு வந்து ஆளுநர் வந்து மதுரையில வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காரு. அந்த ஆய்வை விமர்சித்து பேசியதும் அதே திமுக தான். இன்னைக்கு வந்து அதே திமுக தான் வந்து ஆளுநரை பார்த்து வந்து ஒரு தாவேக அரசு மேல வந்து ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. அது கூடவே வந்து ஆளும் தாவேக அரசு கூட இந்த ஆளுநர் அவர்களுடைய ஆய்வை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ராஜ்மோகன் நினைக்கிறேன், ராஜ்மோகன் இல்லை, மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, தமிழக அரசுகிட்ட இருந்து அஃபீஷியலாக உத்தரவு வராமல் ஆளுநர் வந்தால் எந்த அரசு அதிகாரிகளும் அவருக்கு ஆய்வு நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒன்று அமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதே அந்த ஆளுநர் தான். அந்த ஆளுநர் நான் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தான் உனக்கு நீ அமைச்சரே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எல்லா உத்தரவுகளும் கவர்னரை அனுசரித்து தான் வரணும். இந்திய அரசாங்கம் ஜனாதிபதி தான் ஹெட்டு, மாநில அரசாங்கத்துக்கு கவர்னர் தான் ஹெட்டு. கவர்னர் தலைமையில் தான் இங்கே ஆட்சி நடக்குது. கவர்னர் உங்களை முதலமைச்சராக அமைச்சர்களாக ரெப்ரசன்டேட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி தான் ஒரு செட்டப் வந்து முன்னோர்கள் அம்பேத்கர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த ஆளுநர் பொழுதேடிக்கு ராஜ்பவன்லேயே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற மானுக்கும் மயிலுக்கும் இற போட்டு உட்காந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? செயல்படுத்துமே. அவர் போய் பார்க்குறாரு, 4 தப்பை கண்டுபிடிக்கிறாரு, சுட்டி காட்டுறாரு. அந்த தவறுகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல சரி செய்கிறதுக்கு. ஆளுநர் சுட்டி காட்டுற தவறு வந்து நல்லா இருக்கும்ல, உங்களுக்கு அந்த வேலையை முடிச்சிடலாம். அந்த என்ன சொன்னார், வைகை ஆற்றுல வந்து இவ்வளோ மோசமான வைகை அணை, அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் சேர்ந்து வைகை அணை சுத்தம் பண்ணுங்க, இல்லாட்டி கவர்னர் ஆஃபீஸ் அதை முன்னெடுக்கும்னு சொன்னார். கவர்னர் ஆஃபீஸ் முன்னெடுக்குன்னா கவர்னர் ஆஃபீஸ் சட்டம் போட்டு வைகை டேமை வந்து கைப்பற்றிடுமா? கவர்னர் ஆஃபீஸ் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம், ஒரு 4 வாலண்டியர்ஸை உருவாக்கலாம், ஒரு 4 தன்னார்வ அமைப்புகளை அணுகி ஒரு என்ஜிஓஸை கூப்பிட்டு இந்த வைகை டேமை சரி பண்ணுறதுக்கு அவங்க ஏதாச்சும் முயற்சி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவுறுத்தலாம். அந்த நோக்கத்தில் தான் ஆளுநர் அவர்கள் பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். நான் உடனே வந்து நீ ஆய்வுக்கு போனால் அரசாங்க உத்தரவு வேணும். ஆளுநருங்கிறது யார்? அவர் தானே பிரதிநிதி, அவர் பேரில் தானே தமிழக அரசு நடக்குது. இப்போ ஆளுநரே வேண்டாம், ஆளுநரை ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு ஆளுநர்கிட்ட நீ போவாத. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஆளுநர் வீட்டுக்கு போனேன்? ஏன் போனேன்? அவர் நினச்சாதான் உனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். அவர் நினச்சாதான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அவர் முடியாது. நீ எம்எல்ஏ இதில் இப்போ குதிரை பேரம் நடக்குது, குதிரை பேரம் நடத்தி நீங்கள் அறுதி பெரும்பான்மையை காமிக்கிறீங்க, நான் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னா நீ கோர்ட்டுக்கு தான் போகணும். இதை செய்யக்கூடிய ஆளுமை ஆளுநர்கிட்ட இருக்குது. ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதிகாரம் படைத்த ஒரு மனிதனை நீங்கள் ஆய்வுக்கு செல்லக்கூடாது என்று கூறுவது மடத்தனமான, முட்டாள்தனமான, மோசமான ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன். அவங்க ஆளுநரை பொம்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கும், தாவேகாவும் அதையே நினைக்கிறது. திமுகவுக்கு பயந்து 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 ஆட்சி அதிகாரத்தை தாவேகா செய்தால் அந்த ஆட்சி உருப்படாது. இப்போ ஆளுநருக்கு வந்து முழு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதே வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து முன்னாள் தலைவர் பாஜக முன்னாள் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆளுநரை சந்தித்து பல குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருக்காரு. அதே தான் வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து 3 கட்சிகள் இணைந்து போய் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆளுநருக்கு அவ்வளோ பவர் இருக்கும்போ இப்போ நடக்கிற விஷயங்களை வந்து ஆளுநர் வந்து வேடிக்கை பார்க்குறது நமக்கு சரி. ஏன்னா குதிரை பேரம் நடக்கிறது நமக்கு வந்து வெளிப்படையாகவே தெரியுது. ஆதாரம் வேணும்ல சார். ஆளுநர் என்பவர் அரசியலமைப்பின்படி பதவியில் இருக்கிறப்ப அவருக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி. இங்கே மேடையில் பேசுகிறது போலியோ, யூடியூப்பில் பேசுகிறது போலியோ அவர் ஒரு நடவடிக்கை கான்ஸ்பிரசி தியரியின் அடிப்படையில் செய்ய முடியாது. அவருக்கு கான்கிரீட்டான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே அவரால் நடவடிக்கைக்கு உள்ளாக்க முடியும், விசாரணைக்கு உட்படுத்த முடியும். இல்லை உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதி இப்படி தமிழ்நாடு அரசாங்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத உள்துறை அமைச்சகத்துக்கு சொல்ல முடியும். உள்துறை அமைச்சகம் அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க முன்வரும். இது வந்து ஆளுநர் என்பவர் யாரோ ஒரு கட்சியோட ஒன்றிய செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ, மாநில செயலாளரோ கிடையாது. அவர் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதி, அரசியலமைப்பு சட்ட பதவியை அனுபவிக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர். அவருக்கு ஆதாரம் இருந்தால்தான் அவர் நடவடிக்கை எடுப்பார். வெளியில் பேசக்கூடிய சோபா மாடல் பேசுகிறோம், புஷ்பா படப்பாணி அரசியல்னு பேசுகிறோம், நீதி வேலை கொடுத்து வாங்க, நானும் வேலை கொடுத்து வாங்கன்னு பேசுகிறோம். அவங்க கட்சி எம்எல்ஏவை அவனே விலைக்கு வாங்க, அவங்களே ஆளை நியமித்து அவங்க திமுக மேலே பழிய போடுறாங்கன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி பேசுகிறோம். இது எல்லாம் நம்ப பேசலாம். இதையெல்லாம் உண்மை என்று எடுத்துக்கொண்டு ஆளுநர் செயல்பட முடியாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு கான்கிரீட்டான ஆதாரங்கள் வேணும். ஆதாரங்களை கொடுங்க, ஆளுநர் ஆக்டிவேட் பண்ணுவார். இப்போ 3 கட்சிகள் போயிருக்கணும், அந்த ஆதாரங்கள் இல்லாமல் அவங்க போயிருப்பாங்களா? அவங்கள்ட்ட இருக்கிற ஏதோ சிறிய ஆதாரத்தை கொடுக்கலாம். இது இல்லாட்டி ஆதாரமாட்டம் எதையாச்சும் சொல்லலாம். கான்கிரீட்டான ஆதாரம் வேணும்ல சார்.
இவர் கொடுத்தாரு, இவர் வாங்கினவர் இவர் தான், கொடுத்தவர் மாட்டு பிடிங்கன்னு சொல்லணும். வைகோ பேசின ஒரு இன்டர்வியூவில் வந்த வைகோ பேசின செயலை மட்டும் வச்சுக்கிட்டு வைகோட்ட வந்து இவர் வந்து பேரம் பேசினார், குதிரை பேரம் இது அப்படின்னு சொல்ல முடியாது. வைகோவை 2 இடங்கள் மாற்றி மாற்றி பேசியிருக்காரு. அவர் வைகோவுக்கு வந்து இப்போ வந்து மனம் பேதலிச்சு போச்சு. வைகோவுக்கு, திருமாவளவனுக்கு நான் என்ன கேட்குறேன் சார், இதே வைகோ தான் சொன்னார், நரேந்திர மோடியுடனும் பாரதிய ஜனதா கட்சியினும் 2014 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணியில் இருந்து அவரை பிரதமராக்கினோம். எப்பொழுது அவர் பாரத பிரதமர் பதவியேற்பில் அவருக்கு ராஜபக்சவை சீஃப் கெஸ்டாக அழைத்தாரோ அப்பொழுது நான் அவர் கூட்டணி கட்சியிலிருந்து வெளியேறினேன் அப்படின்னு வீரவசனம் பேசினார் வைகோ. ஸோ ஒரு பாரத பிரதமர் பதவியேற்புக்கு அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை அதிபரை கூப்பிட்டதுக்கு நீங்கள் பிஜேபியை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு நிலைப்பாடு எடுக்க தெம்பும் துணிவும் திராணியும் இருந்த வைகோவால் இன்று அடுக்கடுக்காக திமுகவின் மீது குற்றம் சாட்டுகிறீர்களே, நீங்கள் ஏன் திமுக கூட்டணி விட்டு வெளியே வரவில்லை? அன்னைக்கு உங்களுக்கு அரசியல் பதவி வேண்டும் என்பதற்காக, அரசியலில் லாபமடைய வேண்டும் என்பதற்காக திமுக செய்த அத்தனை தீய செயல்களுக்கும் துணை போயிட்டு இன்னைக்கு தாவேக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் திமுக போற சொல்ல வைகோக்கு ஏதாச்சும் அருகதை இருக்கா? எவ்வளோ பெரிய அரசியல்வாதி நீ. ராஜீவ்காந்தி பாராளுமன்றத்தில் வந்து இவர் பேசிட்டு இருக்கிறப்ப ஏஞ்சி வெளியே போனார். மிஸ்டர் ராஜீவ்காந்தி உட்காருங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஏஞ்சி போங்கன்னு சொன்ன ஆளுமை மிக்க தலைவன் நீ. இப்படிப்பட்ட ஒரு பார்லிமெண்டேரியன், இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்து கொண்டு விட்டு நீ திமுக செய்கிற ஊழலுக்கெல்லாம் கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொல்வது இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? தமிழக மக்களுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா? நீங்கள்லாம் அரசியலில் இருக்கலாமா? நாங்கள் கூட்டணி தர்மத்தை பாதுகாப்பதற்காக திமுக காரன் என்ன கொள்ளையடித்தாலும், எத்தனை பேரை கையை பிடிச்சி இழுத்தாலும், எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் வாயே திறக்க மாட்டோம், கூட்டணி தர்மத்துக்காக அமர்ந்திருந்தோம் அப்படி என்று வந்து இன்று பொதுவெளியில் சொல்லக்கூடிய வைகோவும் திருமாவளவனும் இந்த சமூகத்தினுடைய குற்றவாளிகள். அவர்கள் அரசியலில் இருக்க தகுதியற்ற மனிதர்கள். வைகோ போன்றவர்கள் அரசியலில் அருகதையற்ற மனிதராக மாறி போய்விட்டார்கள். நீ அன்னைக்கே உனக்கு ஒரு 2 எம்எல்ஏ சீட்டு தானே கொடுத்தாங்க, 4 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, 4லையும் உதயசிறீன் சுரத்தில் நிற்க வச்சாங்க, 2 ஜெயிச்ச. இதற்காக நீ உன் தன்மானத்தையும் உன் அரசியல் நிலைப்பாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலில் போட்டு மிதித்து விட்டு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீ துணை போனாய். அதற்கு பேர் கூட்டணி தர்மம் என்றால் அந்த கூட்டணி தர்மத்தை விளங்கிட்டு செருப்பால் அடிச்சு விரட்டணுங்கிற. அப்படிப்பட்ட கூட்டணி தர்மம் என்ன சார் வேண்டி கிடக்குங்க? அப்படிப்பட்ட கூட்டணி தர்மத்தை நீ ஏன் கடைப்பிடிக்கணும்? எதற்குன்னு கேட்குறேன் நான். அது என்ன கூட்டணி தர்மம்? கூட்டணி தர்மம்னா நீ என்ன செஞ்சாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவியா? கூட்டணி தர்மம் இன்னைக்கு வந்து என் காலை கழுவி குடின்னு சொன்னா கூட்டணி தர்மத்தை கழுவி குடிச்சிருவாரா வைகோ? குடிச்சிருவாரா? பெட்டியா பணத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு திமுக காலனைக்கு குடிச்சுவிட்டு இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சி போச்சு, விஜய்ங்கிற சோர்ஸ் கிடச்சி போனதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து திமுக கரப்ஷன் பண்ணிடுச்சு, கலெக்ஷன் பண்ணிடுச்சு, நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக பொறுத்திருந்தோன்னு பேசக்கூடிய அருகதை வைகோக்கு இல்லை. அருகதை தமிழ்நாடு அரசியலில் இருப்பதற்கு அருகதையற்ற மனிதன் வைகோவும் திருமாவளவன். இதே மாதிரி இப்போ ஊழலுக்கு எதிராக நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு தாவேக்கா ஆட்சிக்கு வந்தாங்க. உள்ளே வந்து சேர்க்கறது எல்லாரும் யாருன்னு பார்த்தாச்சுன்னா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளாக்கப்பட்ட அமைச்சர்கள் வந்து தன்னுங்களை பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. தாவேக்காவோட அரசியல் எதை நோக்கி நகருது? 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண் வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பெண் வழக்கறிஞர் தாவேக்காவினுடைய கட்சி உறுப்பினர். அவர் என்ன சொல்கிறாரு, அரசு வக்கீல்கள் இருப்பாங்கள்ல, இதில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், இந்த நியமனத்தை ஏலத்துக்கு விட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏலம் நடத்தப்பட்டிருக்குது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் செலெக்ஷனில், எனக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு அந்த பெண் கூறியதாக சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனத்துக்கு நீ ஏலம் விடுறன்னா நீ என்ன சக்தி? நீ தீய சக்தியா, நல்ல சக்தியா, ஊழல் சக்தியா, உருப்படாத சக்தியா, வெட்டு வேத்து சக்தியா? நீ என்ன சக்தி? இன்னைக்கு லெவலுக்கு சார், இன்றைய தேதிக்கு எந்த செஷன்ஸ் கோர்ட்லேயும், எந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும், எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லை. ஏன்னா ஜூனோட முடிக்க சொல்லிட்டாங்க. ஜூனோட அவங்க பதவி காலம் முடிஞ்சு போச்சு. புது ஆள் அப்பாயின்ட் பண்ணலை. அப்பாயின்ட் பண்ணவங்களையும் தூக்கி ஏலம் விட்டு அதிக ஏலத்தொகைக்கு எந்த வக்கீல் எடுத்தாங்களோ அந்த வக்கீலுக்கு பதவியை கொடுத்துருக்கிறீங்க. இது என்ன சக்தி சார்?
சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் இதற்கு என்ன சொல்ல போறாரு? ஆளுநருக்கு வந்து உத்தரவு போட தெரியுதில்ல. நிர்மல்குமார் அவர்களே, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே, உங்கள் துறை சம்பந்தப்பட்ட ஒரு துறைக்கு தமிழக அரசின் சார்பாக வழக்காடு மன்றத்தில் வழக்காடக்கூடிய அரசு வக்கீல்கள் ஏலம் விடப்பட்டு பதவி கொடுக்கப்பட்டதாக உங்கள் கட்சி உறுப்பினர் சொல்றாங்க. இதுக்கு நிர்மல்குமாரோட பதில் என்ன? ஸோ இவங்களும் ஊழல் சக்தி தான், இவங்களும் மகா தீய சக்தி தான். ஊழல் தீய சக்தி இவங்க வந்து ஊழல் கட்சி இழுத்துக்கிட்டாங்க, தீய சக்தி இழுத்துக்கிட்டாங்க. ஊழல் சக்தி தீய சக்தி செய்து தீய ஊழல் சக்தி, அதான் தாவேக்கா தீய ஊழல் சக்தி சார். ஊழல் சக்தியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மினிஸ்ட்ரி எல்லாரும் இழுத்துக்கிறாங்க அதிமுகலேருந்து. தீய சக்தியில் இருக்கிற திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட்டு, IUM எல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டாங்க. அப்போ தீய சக்தி ஊழல் சக்தி சேர்ந்த தீய ஊழல் சக்தி தாவேக்கா, அதான் உண்மை. ஒரு வக்கீல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கிறதுக்கு துப்பு இல்லை, ஏலம் விடுறீங்க, அப்புறம் என்ன வியாக்கியானம் வேண்டி கிடக்கு? ஓகே சார், உங்களை நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி பல கருத்துக்களை வந்து தெளிவாக பேசுனீங்க. மிக நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயகந்த். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.